நாங்கள் தலைமுறையாக அங்கே இருக்கிறோம். இப்போ எங்களை காலி பண்ணுன்னா நாங்கள் எங்கேயா போவோம்? வயதான காலத்தில் நாங்கள் எங்கேயா போய் தன்னை சம்பாரித்து நாங்கள் வீடு வாசல் கட்டுறது? உங்களுக்கு இடம் தான் வேணும்னா எங்களை கொண்டு விட்டு நீங்கள் இடத்த எடுத்துக்கிய, எங்களை வாழ விடுங்க, இல்லைன்னா சாகடிக்கையா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே வர வழி இல்லையா? நீங்கள் தான்யா எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் வயதான காலத்தில் 2 பேருமே முடியாத நாங்கள் ஏதோ அரசாங்கத்தில் கொடுக்கறத வச்சுக்கிட்டு நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா. இதுக்கு மேலே உங்கள் முடிவு நீங்கள் எல்லாம் எடுத்தாலும் நாங்கள் கேட்குறோம்யா. எங்களுக்கு குச்சி வேணுயா. இனிமேல் எங்கள் வயசுக்கு நாங்கள் வீடு கட்டி குடியிருக்க முடியாதுயா. நீங்கள் பார்த்து எது செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சது நீங்கள் தான்யா செய்யணும். இதுக்கு மேலே நான் என்னத்தை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறது? எத்தனை வருஷமா இங்கே குடியிருக்கீங்க? நாங்கள் 100 வருஷமாக இவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறோம். இவங்க தாத்தா பாட்டி உள்ள நாளையிலேருந்து இங்கே தாயா இருக்கோம். நாங்கள் பிள்ளைங்கெல்லாம் இப்போ பிள்ளைங்களால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. செத்தா வாழ்ந்தா கூட கிடையாது. அதோ முடியாத மனுஷனை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாய் கூட வந்து எட்டி பார்க்கலைங்க. ஏதோ இப்போ இந்த ஓஏபி வாங்குறாரு, நான் அந்த மகளிர் பணம் வாங்குறேன். ரேஷன் கடையில் அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. அதை வாங்கி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இந்த காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு ஓட்டுறோங்க. வேறு ஒன்றும் எங்களுக்கு வாழ்வுதாரம் இல்லையா. நாங்கள் இந்த வெண்ணார் லைன் கரையில் தான் இருக்கோம். நானும் எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரும் 100 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் வாழ்ந்து வந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து பழங்குடியினர். எங்களை வந்து இப்போ இந்த இடத்த வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என் பிள்ளை குட்டிங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் எங்கே போகிறது? என் வீட்டுக்கார் வந்து சும்மா சாதாரண தினக்கூலியாக துப்புரவு பணியாளராக தான் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த ஊரையே சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தராங்க. ஆனால் எங்களை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுறதுலையே இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து எங்கே போவோம்? எங்கள் பிள்ளை குட்டிங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறது? எங்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் தான் இந்த இடத்துக்கு பட்டா தரணும். இல்லைனா வீட்டு மனை பட்டாவே எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல சலுகையை தரணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இது முதலமைச்சர் எல்லாருமே பார்த்து இதுக்கு நல்ல தீர்வை கொடுக்கணும் நம்புகிறோம். செய்வீங்க நம்புகிறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த பழங்குடியினர் கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த ஏரியாவில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து மூதாதையர் காலத்துலேருந்து வழிவகையாக நாங்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த இடத்துல எல்லாருமே கூரை வீடாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு மாடி வீடோ வேறு கட்டட வீடுகளாக கிடையாது. எங்களுடைய மக்கள் பூரா எல்லாருமே நீடாமங்கலம் பேரூராட்சியில் வந்து துப்புரவு பணி செஞ்சிட்ருக்குறாங்க. தினக்கூலியாக தான் வேலை பார்க்குறாங்க. நிரந்தர பணியும் கிடையாது அவங்களுக்கு. இப்போ ஒரு 3ஆம் நபர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு உத்தரவு பெற்று அதன் மூலமாக இந்த ஏரியாவில் வந்து இருக்கிற வீடுகள்லாம் காலி செய்யணும்னு சொல்லி நீர்நிலை புறம்போக்கு நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னதுனால இப்போ வந்து வீடாக வந்து நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீடுகள் காலி செஞ்சால் எங்களுடைய மக்கள், இந்த பழங்குடியின மக்கள் எங்கே போவாங்க? வாழ்வாதாரமே சுத்தமாக பாதிக்கப்படும். எங்களுடைய குழந்தைகள்லாம் இப்போ தான் படிப்பில் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டுருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் நீர்நிலைங்கிறதுக்கான இந்த முகாந்திரமும் இல்லாத சூழ்நிலையில் அதிகாரிகள் மறு ஆய்வு செய்யணும். இந்த பகுதியில் நீர்நிலை இருக்கா இல்லையாங்கிறத ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா கொடுத்து எங்களுக்கு வந்து எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுத்து பழங்குடியினர் மற்ற எல்லாம் அனைத்து சமூகத்திலும் இங்கே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 150 குடும்பத்துக்கு மேலே எல்லாருமே இருக்கிறோம். ஒரே பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி அதில் வீட்டுடன் கூடிய மனப்பட்டா எங்களுக்கு கொடுக்கணும். மேக்சிமம் இதில் வந்து கள ஆய்வு மறு சீராய்வு பண்ணி பார்த்தாலே அதிகாரிகள் மத்தியே தெரியும் இந்த பகுதியில் எந்த நீர்நிலையும் இந்த வீடுகள் பகுதியில் இல்லைங்கிறது தெரியும். அதை ஆய்வு பண்ணி எங்களுக்கு இங்கேயே பட்டா கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நகரத்தில் நாங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு துப்புரவு பணிக்கு போகிறோம். வேறு வெளியில் எங்கே போனாலும் நேர காலத்துக்கு வந்து அந்த துப்புரவு பணி செய்கிறதுல சிரமங்கள்லாம் இருக்குது. எங்கள் இப்போ நகரத்தில் எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு வந்து இப்போ படிக்க வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் பட்டா வழங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் உடனடியாக எங்களுக்கு தீர்வு காணணும். இந்த இடத்த காலி பண்ணுங்கிற ஒரு நோக்கத்திலேயே அதிகாரிங்க இன்றைக்கி வந்து நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வீடுகளுக்கு பட்டா வழங்கி எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.